சேலத்தில் பிரிந்து சென்ற மனைவியை சேர்த்து வைப்பதாக கூறி கல்லூரி பேராசிரியரை ஒரு கும்பல் கடத்தியுள்ளது. பேராசிரியரை தாக்கி கார், நகைகள், பணத்தை பறித்த கும்பல் போலீசில் சிக்கியது எப்படி? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியம். சங்ககிரி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறார். இவருக்கு திவ்யா என்ற மனைவியும் சித்தார்த் என்ற மகனும் உள்ளனர். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கடந்த 9 ஆண்டுகளாக திவ்யா கணவரை விட்டு பிரிந்து பெற்றோர் வீட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. பிரிந்து சென்ற மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்கும்படி குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரிடம் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் உதவி கேட்டிருக்கிறார். இதற்காக அவர் சக்திவேலுக்கு 7,50,000 ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நீண்ட நாள் ஆகியும் திவ்யாவை பாலசுப்ரமணியத்துடன் சேர்த்து வைக்க சக்திவேல் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதனால் தான் கொடுத்த பணத்தை திருப்பி தருமாறு சக்திவேலை பேராசிரியர் பாலசுப்ரமணியம் தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் சக்திவேல் தான் வாங்கிய பணத்தை எடப்பாடி அருகே ஆலசம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரிடம் கொடுத்து விட்டதாகவும் அவரிடம் பேசி பணத்தை வாங்கிக் கொள்ளுமாறும் கூறி அவரது தொடர்பு எண்ணை பாலசுப்ரமணியத்திற்கு கொடுத்துள்ளார். ரமேஷின் செல்போன் எண்ணிற்கு பாலசுப்ரமணியம் தொடர்பு கொண்டு பேச எடப்பாடிக்கு வந்து தன்னிடம் பணத்தை பெற்றுக் கொள்ளும்படி கூறியுள்ளார். அதை உண்மை என நம்பிய பாலசுப்ரமணியம் கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை எடப்பாடி அருகே ரமேஷ் குறிப்பிட்ட இடத்திற்கு காரில் சென்றுள்ளார். அங்கு தனது கூட்டாளிகளுடன் வந்த ரமேஷ் பேராசிரியர் பாலசுப்ரமணியத்தை தாக்கி அவர் அணிந்திருந்த நகை, பணத்தை பறித்திருக்கிறார். அவரது செல்போனில் கூகுள் பே மூலம் வங்கி கணக்கில் இருந்த 85,000 ரூபாய் பணத்தை ரமேஷ் கணக்கிற்கு மாற்றியுள்ளார். தொடர்ந்து பாலசுப்ரமணியத்தின் கார், செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்து கொண்டு அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். இது குறித்து பேராசிரியர் பாலசுப்ரமணியம் எடப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தி ரமேஷ், அவரது கூட்டாளிகளான ராஜசேகர், எடப்பாடி அடுத்த கேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்த விக்ரம், சேலம் முள்ளுவாடி கேட் அருகே உள்ள பிரிக்ஸ் ரோடு பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார், கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் ஆகியோரை கைது செய்தனர். பேராசிரியரிடமிருந்து பறித்த கார், செல்போன், நகைகளையும் அவர்களிடம் இருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர்.